வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா? நான் ரெகுலராக ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிறிஸ்பி சிக்கன் ஃபிங்கர்ஸ் தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்லேயே இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா எதுக்குங்க நம்ம ஹோட்டலில் போய் காசை இறைக்கணும்? கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள். அது நல்லா வருது வரலன்றது அப்பாற்பட்ட விஷயங்க. ஒரு 2-3 வாட்டி செஞ்சாவே நம்மளுக்கு சூப்பராக வந்துடும். நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிக்கன் கடையில் போயிட்டு சிக்கன் பிரெஸ்ட்டு தான் எடுத்து ஃபிங்கர் மாதிரி போட்டு கொடுக்க சொன்னேன். அது ஸ்ட்ரைப்ஸ்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் போட்டு கொடுக்க சொன்னேன். அழகாக நீல வாக்கில் போட்டு கொடுத்தாங்க. அதை வந்து நல்லா ஒரு 4-5 வாட்டி இந்த பிளட்டே இல்லாத அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண சிக்கனில் நம்ம என்னென்ன மசாலா போடலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. நான் சொல்கிற மெத்தட் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஹோட்டல் என்னங்க ஹோட்டல், உங்கள் பசங்க உங்களுக்கு அடிமையாகிடுவாங்கங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம். நான் எல்லாமே வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பேன். எல்லா ஸ்நாக்ஸுமே வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பேன். ஏதாச்சும் நாங்கள் ரோட்டில் பார்த்துட்டாலும் எங்கன்னா ஹோட்டலில் பார்த்துட்டாலும் கூட நான் வீட்டில் வந்து உடனே ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் அப்படி இப்படி வரும், ஆனால் செகண்ட் டைம் சூப்பராக வந்துடும். வாஷ் பண்ண சிக்கனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தனி மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. தனியா தூள் 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சீரக பொடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா கருப்பு சால்ட்டுன்னு இருக்குது. அது இருந்தால் அது போடுங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் நார்மல் இந்து உப்பு கூட போட்டுக்கலாம். அது போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க. தண்ணியே ஊற்றாமல் இந்த மசாலா, அதாவது இந்த எல்லா மசாலாவும் வந்து சிக்கன் நம்மளுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ், நான் பிரெட் க்ரம்ஸ் கூட கடையில் வாங்க மாட்டேங்க. ரஸ்கோ இல்லை பிரெட்டோ அரைச்சி தான் நான் செய்வேன். அதை இப்போ மிக்ஸியில் போட்டு அரைச்சி கொட்டி வச்சிருக்கேன். ரஸ்க்கு தான் அரைச்சி கொட்டி வச்சிருக்கேன். மயோனைஸ் கூட பாருங்கள், நான் வீட்டிலேயே மிக்ஸில் அடிச்சு வச்சிருக்கேன். எல்லாமே நான் மோஸ்ட்லி வீட்டில் தாங்க செய்வேன். என்னைக்காச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் நாங்கள் என்னைக்காச்சும் ரேராக வெளியே வாங்கி சாப்பிட்றது உண்டு. ஆனால் சாப்பிட்டுட்டாக்கா அது வீட்டில் தான் உடனே ட்ரை பண்ணிடுவேன் நான். ஒரு கிணத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை நல்லா விஸ்க் வச்சு அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ரஸ்க்கு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பொடியும் ஒரு பக்கம் வச்சிருக்கேன். மசாலா போட்டு ஊற வச்ச சிக்கன் ஃப்ரிட்ஜில் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ முட்டையில் டிப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த ரஸ்க்கு, அதை பொடியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா நீல வாக்கில் வச்சு அதை வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரை பேனில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயை ஊற்றிட்டு சிம்லேயே வச்சு சூடாக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு சூடாக்காதீங்க. சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, சிம்லேயே வச்சு சூடாக்குங்க. நல்லா சூடாகி வரும். எதுக்காக அப்படி வைக்க சொல்றேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிக்கன் ஈவனா வெந்து வரும். நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா மேலே வெந்துருங்க, உள்ள வேகவே வேகாது. இப்போ நான் சிம்லேயே வச்சு நான் எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம மசாலா போட்டு சூப்பராக ரெடி பண்ண சிக்கன் இருக்குங்களா, சிக்கன் ஃபிங்கர், அதை ஒன்று எடுத்து நீங்கள் ஆயிலில் விட்டுனீங்கன்னா அது அழகாக ஒரு ஈவனாக பொரிஞ்சு ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹோட்டலில் வாங்கின மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வீட்லேயே அரைச்ச மயோனைஸ் டிப்பு வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாங்க. ஹோட்டலில் வாங்கி கொடுக்கறத விட ஹோட்டலில் வாங்கி கொடுங்க, எப்பயாச்சும் வாங்கி கொடுங்க. இதை ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.